ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஆடி மாதத்தில் ஒரு அம்மியே நகர்ற அளவுக்கு பலமாக காற்றடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஆடி மாதத்தில் காற்றடிக்கும் போது அம்மி நகருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்மி அளவு கூட நகராது. இந்த பழமொழிக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆடிக்கு முன்னாடி உள்ள மாதங்கள் எல்லாமே அதிகமாக வெயில் அடிக்கிற மாதங்கள். சித்திரை மாதம் கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க. அந்த வெயிலோட தாக்கத்தால் பலருக்கு அம்மை நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஆடியில் அடிக்கிற காற்றும் சாரல் மழையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பூமியோட சூட்டை தணிக்குது. அதனால் அம்மை நோய் கண்டவங்க குளுமை அடைஞ்சு குணம் பெறுறாங்க. ஆடி மாதம் முடிஞ்ச கையோட அம்மை நோயும் போயிடுது. அதனால தான் ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது அப்படியே காலப்போக்கில் ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் அப்படின்னு மாறிடுச்சு. இனிமேல் யாராவது ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதையை சொல்லுங்கள். பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை சொல்லுங்கள். இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க அணுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.